நேசிக்கிற அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கே 2, 3 பேர் நாமத்து நிமித்தம் குடியிருக்கிறீர்களோ அங்க மத்தியில வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன் தாமே இப்ப இங்க இருக்கிற எல்லாருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீங்க வாசம் செய்கிறதுக்காக நன்றி. அடியை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. இந்த கிருபை எங்களை தாங்கிறதுக்காக நன்றி சுவாமி. நீங்க பேச இருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியை மறைத்துக்கொண்டு பரிசு ஆவியான நீங்க பேசுங்க சுவாமி. கதாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்குது சுவாமி. இங்க வந்திருக்கிற எல்லாரோட இருதயத்திலும் ஊடுருவி சென்று கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க நாம மாத்திரம் மைவிட கத்தர் உதவி செய்யுங்க. மீ பரேசுக்கு சும ஜெபிக்கணும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் உங்க மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த தேவனை நினைத்த கிருபைக்காக தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை ஊழியர் அவர்களுக்கும் சபையில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சத்தம் காணலையே. நல்லா இருக்கீங்களா? ஆமேன். இந்த நாளும் சிறிது நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவா. யோசுவா 1ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரத்துக்குள்ளே ஆண்டவர் ஒரு 3 வார்த்தையை ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. என்ன வார்த்தை அது? 1 யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 1 முதல் 9 வசனங்களுக்குள்ளேயே ஒரு 3 வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வரும். என்ன வார்த்தை அது? வாசிக்கலாம். 1:6 வாசிங்க. போதும். பலன் கொண்டு, திரும்ப சொல்லலாமா? பலன் கொண்டு திடமனதாயிரு. அடுத்தது 7ஆம் அதிகாரம் வாசிங்க. சரி, 7வது வசனம். 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பதுபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கிறது மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 9ஆம் வசனத்துல வாசிக்கலாம். போதும். பலன் கொண்டு திடமனதாயிரு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பலன் கொண்டு திடமனதாயிரு. ரொம்ப ஸ்ட்ராங்காவும் கரேஜியஸாவும் இரு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு, ரொம்ப தைரியமா இரு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பலன் கொண்டு திடமனதாயிரு. அதாவது நல்ல திடமாயிருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல, திடமனதாயிரு. திரும்ப திரும்ப சொல்றாரு. பலன் கொண்டு நல்லா தைரியமா இரு. எதை குறிச்சு என்ன செய்யக்கூடாது? நம்ம பயப்படக்கூடாது. எதை குறிச்சும் அதுக்கு நான் என்ன செய்ய போறேன், இந்த காரியத்துக்கு என்ன பண்ண போறேன், அந்த காரியத்துக்கு என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சுப்பாங்க? பார்த்து கொள்ளுவாங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சோ இப்ப எங்க ஆண்டவர் என்ன சொல்றாங்க? பலன் கொண்டு திடமனதாயிரு. திடமனதாயிரு திரும்ப திரும்ப சொல்றாரு. இது யாருக்கு சொல்றாரு இந்த வார்த்தைய? இந்த புஸ்தகத்துல யோசுவாவுக்கு சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? யோசுவாவுக்கு சொல்றாங்க. இங்க இந்த இதுல ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மோசே என்ன செய்யறாங்க? மறித்துட்டாங்க, அப்படிதானே? மோசே மறித்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் யாரை தூக்குறாங்க? யோசுவாவை தூக்குறாரு. யோசுவா அதாவது லட்சக்கணக்கான ஜனங்களை என்ன பண்ணிட்டு வராங்க? வழிநடத்தி கூட்டிட்டு இருக்காரு மோசே. எவ்வளவு நாளா வழிநடத்தி வந்துட்டு இருக்காரு மோசே? 40 வருஷ காலமா. சரியா? மோசையோட வாழ்க்கையை பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் எங்க இருந்தாரு? எகிப்துல இருந்தாரு. அடுத்து 40 வருஷம் எங்க இருந்தாரு அப்படின்னா, அவர் ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் 40 வருஷம் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வனாந்தத்துல வழிநடத்தக்கூடியவரா இருந்தாரு. கரெக்டா 120வது வயசுல என்ன செஞ்சுட்டாரு? மோசே இறந்து போயிட்டார். மோசே இறந்ததுக்கு அப்புறம் ஆண்டு சூஸ் பண்ண ஆள் யாரு? யோசுவா. அப்போ அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே பயங்கர காம்படிஷன் இருக்குமா இருந்திருக்காதா? மோசைக்கு வேற வயசாயிட்டு, மோசே ஒருவேளை இறந்து போயிட்டாம்னா ஆண்டு யாரை சூஸ் பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு முறுமுறுப்பு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொஸ்டின் இருந்திருக்கும், அப்படிதானே? ஆனா ஆண்டு நேர்த்தியா என்ன செய்யறாங்க? யோசுவா அழைக்கிறாங்க. யோசுவா அழைத்து என்ன செய்யறாங்க? இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. நீ தான் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கூட்டிட்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றாங்க. திடீர்னு எல்லாரும் ஒரு புதிய தலைவரை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா? திடீர்னு அக்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், அப்படிதானே?
ஆனா ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய அவருடைய பார்வை, அவருடைய நோக்கங்கள் எல்லாமே வந்து சம்திங் டிஃபரெண்ட். சரியா? இங்க எப்படி வந்து எதனால வந்து யோசுவா சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, எடுத்துக்கலாம் என்னாகமம் 14வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்க. என்னாகமம் 14:7. ம். ம். மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் ஆ. ம். கர்த்தருக்கு விரோதம் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். போதும். எங்க பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 13ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, எடுத்து வச்சுக்கோங்க. 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, "நீ வந்து உனக்குள்ள இருக்கிற மனுஷங்கள்ல கொஞ்சம் பேர நீ என்ன செய்யி, கானானுக்கு அனுப்பி, அங்க போய் நீ வேவு பார்த்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. சொல்றாரு மோசேட்ட. அப்ப மோசே என்ன பண்றாரு அப்படின்னா 12 கோத்திரங்கள்ல இருந்து ஒவ்வொரு மனுஷரையும் என்ன பண்றாரு சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாரு மோசே. அதுல ஒருத்தர் தான் யாரு அப்படின்னா யோசுவா. 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசையா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறா. அந்த ஓசையா தான் யாரு அப்படின்னா யோசுவா அப்படின்னு சொல்லி அர்த்தம். 16ல பாருங்க. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவன் வந்து என்ன பண்ணியிருந்தானா யோசுவான்னு சொல்லி பெயரிட்டு இருந்தானா. இப்படி 12 பேர் என்ன பண்றாரு மோசே வந்து அமுச்சு வைக்கிறாரு கானான் தேசத்தை வந்து போய் பார்த்துட்டு வரும்படியாக. போய் பார்க்குறாங்க, பார்த்துட்டு வராங்க, வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குறாங்க. 40 நாள் கழிச்சு வராங்க. 40 நாள் கழிச்சு வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க மோசேட்ட. எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. 12 பேரை கானான் தேசத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு வரும்போது எல்லாருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? அவன் என்ன சொல்ல போறானோ, என்ன சொல்ல போறானோ அப்படிதானே இருக்கும். எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன சொல்ல போறாங்களோன்னு. வந்தவெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா, அங்க பெரிய பெரிய ராட்சதர்கள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய மனுஷங்களா இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்மலாம் வந்து ஒரு வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கிறோம். நம்மலாம் அங்க வந்து என்ன செய்ய முடியாது? அந்த கானான் தேசத்தெல்லாம் வந்து சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? ரொம்ப ஸ்டப்பனா பேசுறாங்க. அப்படி பேசுறத கேட்டுட்டு அங்க கூடியிருந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிங்க 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அவங்க எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இவனை நம்பி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோமே, இத்தனை வருஷ காலமா நம்ம சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோமே, ஆனா என்ன செய்ய முடியல, அங்க போக முடியல. அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ரொம்ப மோசமா இருக்கு, பயங்கர ராட்சசர்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்களே, நம்ம என்னடா பண்ண போறோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க? எல்லாரும் கூக்குரலிட்டு அழுறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை நம்பிதான் நாங்க வந்தோம், உன்னை நம்பிதான் நாங்க இத்தனை லட்சம் ஜனங்கள் வந்தோம், எங்க ஆடு மாடு பிள்ளைக்குட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தோமேன்னு சொல்லி என்ன செய்றாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வாசிங்க. சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்துல நாங்க செத்து போய் தான் நல்லா இருந்திருக்குமே, இல்ல நாங்க இங்கேயாவது செத்து போறோம் போ, உன்னைய போய் நாங்க நம்பி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் வந்து யாரு பேசுறா அப்படின்னா யோசுவா பேசுறாரு. நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அவரு என்ன செஞ்சுட்டு வந்திருக்காருங்க? போயிட்டு வந்திருக்கிறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க. 5வது வசனம் வாசிங்க. அதுல அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரன் சபையாகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடந்தாங்க. அப்போ தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபுனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்துக்கிட்டு எல்லாரையும் நோக்கி சொல்றாங்க, நாங்க போயிட்டு வந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? மகா நல்ல தேசம். நல்ல தேசம்னு சொல்லல, எப்படிப்பட்ட தேசமா? மகா நல்ல தேசம். நம்ம என்ன பண்ணலாங்க? கண்டிப்பா நம்ம அதை சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை சொல்றாங்க இவங்க 2 பேரும். இதுதான் ஆண்டவர் கண்ணுக்கு எப்படி இருக்கு? பிரியமான ஒரு வார்த்தையா இருக்கு. இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு? நல்ல வார்த்தைகள் வருதா? பாசிட்டிவா வருதா?
இது அவ்வளவுதான், போ முடிஞ்சிச்சு, என்ன செய்ய, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இது நடக்காது, நான் அதை எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இப்படி நெகட்டிவா தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். எந்த காரியத்தை எடு, எதனாலும் சொல்லுங்க, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், நான் நினைச்ச மாதிரி நடந்துட்டு, நம்ம என்ன ஜோசியரா? அதுலயும் நல்ல விஷயத்த நினைச்சுன்னு சொல்ல மாட்டோம். ஏதாவது கெட்டது நடந்துட்டுனா நான் நினைச்ச அதுல ஒரு இது. ஆனா நம்ம வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருந்துட்டு இருக்கு, ஃபுல்லா நெகட்டிவா இருக்குது. ஆண்டவர் இந்த 12 பேர்ல இந்த 2 பேரை பாக்குறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தனை ரொம்ப உத்து பாக்குறாங்க. யார? யோசுவாவா. அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய நடத்தைகள் எல்லாம் எப்படி இருக்குது, பாசிட்டிவா இருக்குது. நல்ல வார்த்தைகளை பேசுறான், நல்ல உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்யறான், பேசுறான். இந்த இடத்துல நின்னுகிட்டு உங்கள்கிட்ட எல்லாரும் சாபமான வார்த்தைகளை சொன்னா நீங்க யாராவது அடுத்த வாரம் சர்ச்சைக்கு, நல்ல வார்த்தை இல்லாம இது அப்படி ஆயிரும், இது இப்படி ஆயிரும் அப்படின்னு அடுத்த வாரம் வருவோமா? ஆமா. நம்ம எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமான்னு போனா, அங்க போனா அவங்க ஃபுல்லு இப்படி பேசுறாங்க, அப்படித்தானே தோணும் நமக்கு. அப்போ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கக்கூடிய மத்தியில மத்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க அப்படி இவங்க இப்படின்னு பயங்காட்டுறாங்க. ஆனா யோசுவா மாத்திரம் என்ன செய்யறாரு, இல்ல இல்ல அது ரொம்ப நல்ல தேசம், மகா நல்ல தேசம். அந்த வார்த்தை எப்படி கொடுக்குறாரு பாருங்க, மகா நல்ல தேசம். இவங்க இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அப்படியே காம்ப்ரமைஸ் ஆறாங்க. அதுக்கு முன்னாடி ஆரோனையும் மோசையும் அவ்வளோ முறுமுறுக்குறாங்க. அவங்க 2 பேரும் சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க முகங்குப்புற. ஐயோ புலம்பாதீங்களேன்னு என்ன செய்யறாங்க, முகங்குப்புற விழுந்து கிடக்குறாங்க. இந்த வார்த்தை தான் என்ன செய்யுது, அந்த மக்களை பலப்படுத்துது. இந்த வார்த்தை சொன்ன யோசுவா தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இதை கண்டுகிட்டு இவங்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூவை கண்டுட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு, எண்ணாமகத்திலே என்ன பண்றாரு, அவனை பிரித்து எடுத்துட்டாரு. நம்ம இப்ப எந்த இது பார்த்துட்டு இருக்கோம், யோசுவா நியாயாதிபதிகள், என்னாகமம், உபாகமம், அதுக்கப்புறம் நமக்கு அதெல்லாம் தாண்டி என்ன செய்யுது, யோசுவா வருது, அப்படிதானே? சோ என்னாகமத்துல என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், யோசுவாவை பிரிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாருங்க, அவர்கிட்ட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் மோசைட்ட சொல்றாரு, நீ உன் கைய நீ என்ன பண்ணு, யோசுவா மேல நீ வை அப்படின்றாரு. வாசிங்க என்னாகமம் 27வது அதிகாரம் 18வது வசனம். என்னாகமம் 27:18 வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல உன் கைய வையி அப்படின்றார். என்ன சொல்றாரு, இங்க யாரை தெரிந்துக்கிட்டா, ஆண்டவர் எப்பவோ யாரை தெரிந்தெடுத்துக்கிட்டா, யோசுவா தெரிந்தெடுத்துக்கிட்டாரு. தெரிந்தெடுத்துட்டு இப்ப என்ன செய்ய, நீ தெரிந்தெடுத்துக்கோ, நான் அவனை தெரிந்தெடுத்துட்டேன், இப்ப நீ யாரை தெரிந்தெடுத்துக்கோ, யோசுவாவை தெரிந்தெடுத்து நீ என்ன செய்ய, அவன் மேல உன் கைய வையின்னு சொல்றாரு. இதுல மாத்திரம் இல்லாம உபாகமம் 34:9 வாசிங்க. உபாகமம் 34:9. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க என்னாகமத்திலையும் சொல்றதை எங்க செய்யறாரு இவரு, உபாகமத்துல என்ன பண்றாரு, உபாகம் 34ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல என்ன செய்யறாரு, பண்றாரு, கையே என்ன செய்யறாரு, யோசுவா மேல என்ன பண்றாரு, கையை வைக்கிறாரு. மோசே கையை வச்சோன்னு என்ன நடக்குது, ஞானம் கிடைக்குது. ஞானத்தின் ஆவியால் யார் நிரப்பப்படுறா, யோசுவா நிரப்பப்படுறாரு. இப்ப ஞானம் கிடைச்சிட்டு இவருக்கு, அப்படிதானே? ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வேர்டு பேசக்கூடிய, ஒரு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மனுஷனா இருந்தார் யோசுவா. இப்ப அவருக்கு என்ன கிடைச்சிருக்குது, ஞானத்தின் ஆவி என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உபாகமம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. 3:28. 3:28. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை நீ திடப்படுத்தி பலப்படுத்து, அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பா. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, இங்க யோசுவா புஸ்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, பலன் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்றாரு. ஆனா உபாகமத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் மோசேட்டே சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய மாட்ட,
அந்த கானான் தேசத்தை நீ வந்து பார்க்கத்தான் முடியும், பார்த்துட்ட. ஆனா அதை சுதந்திரிக்க போறது யாரு? ஜனங்களை நடத்தி கூட்டு போறது யாரு? யோசுவா. அதனால நீ என்ன பண்ணு, நீ யோசுவாட்ட பேசு. நீ யோசுவாட்ட பேசு. என்ன பேசணுமா? பலப்படுத்தி அவனை திடப்படுத்துன்றாரு. அங்க சொல்லக்கூடிய வார்த்தை இங்கேயே வந்துட்டு, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி அவனை பலப்படுத்துன்னு சொல்றாரு. வாசிங்க. அதுக்கு அடுத்தது 31ஆம் அதிகாரம் 7வது வசனம், உபாகமத்துல 31:7. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு. போதும். இங்க என்ன சொல்றாரு? திரும்பியும் எல்லா ஜனங்களும், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லா ஜனங்களும் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி என்ன செய்யறாரு? பலங்கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா நீ தான் என்ன செய்ய போற? இந்த ஜனங்களை நடத்தி கூட்டிட்டு போக போற அப்படின்னு என்ன செய்யறாரு? திரும்பியும் சொல்றாரு. அதுக்கு அடுத்து வாசிங்க. 31:23 வாசிங்க. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ அவர்களுக்கு நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். இங்கே என்ன எப்படி இருக்குது? பலன் கொண்டு திடமனதாயிரு. அப்போ ஏன் வந்து இதுக்கு முன்னாடியும் யோசுவா புஸ்தகம் முன்னாடியும் 3 வாட்டி பலன் கொண்டு திடமனதாயிரு, யோசுவா புஸ்தகத்திலையும் 3 வாட்டி பலன் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்லி ஏன் சொல்றாரு அப்படின்னா, யோசுவா பயந்து போய் இருக்கிறாரு. இப்ப திடீர்னு வந்து நம்ம இங்க இருக்கிற ஒரு ஆட்களை கூப்பிட்டு, நீங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்கு சிஎம் அப்படின்னா என்ன நமக்கு பயமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? நமக்கு ஒண்ணுமே தெரியாது, A to Z எதுவுமே தெரியாது, அப்படிதானே? நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, அரசியலுக்குள்ள நிறைய பேர் தந்திரங்களா இருக்காங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. திடீர்னு கொண்டு போய் நம்மளை விட்டு நீ தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பயமா இருக்கும். அதே போலதான் என்ன செஞ்சாரு இங்க யோசுவா, என்ன பண்றாரு? பயந்து போய் இருக்கிறாரு. அதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, அவனை நீ பலப்படுத்து, அவனை நீ திடப்படுத்து, அவனை நீ பலப்படுத்து, திரும்ப திரும்ப சொல்றாரு. அதனால என்ன செய்யறாங்க இங்க? நீ பலன் கொண்டு திடமனதாயிரும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். 5 வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடயும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதத்துல யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையை என்ன செய்யறாங்க? நமக்கும் சொல்றாங்க. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. திரும்ப சொல்லாம எல்லாரும் சேர்ந்து, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடையும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ பலன் கொண்டு திடமனதாயிருன்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஒரு 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 நல்ல ஒரு பிடித்தரமான ஒரு வார்த்தை, அப்படிதானே? நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், இந்த மாசம் மட்டும் இல்லை, இந்த செப்டம்பர் மாசம் மட்டும் இல்லை, இந்த அடுத்த நவம்பர் இல்லை, டிசம்பர் இல்லை, இந்த வருஷம் மாத்திரம் இல்லை, அடுத்த வருஷம் மாத்திரம் இல்லை, நம்ம ஜீவன் போற வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் கூட என்ன செய்ய முடியாது, உனக்கு முன்பாக எதிர்த்து நிக்கவே முடியாது, எதிர்த்து நிக்கவே முடியாது. நான் மோசே கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நான் யோசுவா கூட இருந்தது போல நம்ம கூடயும் இருப்பாராம். யோசுவா கூட இருந்தது போல நம்ம கூடயும் இருப்பாராம். நம்மளை விட்டு ஆண்டவர் விலகவும் மாட்டாரு, கைவிட மாட்டாரு. அப்ப நம்ம என்ன இதுக்காக பயப்படணுமா? பயப்பட தேவையில்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதா இருக்கணுமா? திடமனதா இருக்கணும். ஏன் வந்து திடமனதாயிரு, திடமனதா திரும்ப திரும்ப சொல்றாரு? ஏன்னா அங்க 6 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. 6 லட்சம் ஜனங்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வார்த்தை பேசுவாங்க, அப்படிதானே? நம்ம குடும்பத்திலேயே நம்ம கொஞ்சம் வெல்த்தியாவோ இல்ல கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயோ இருந்துட்டோம் அப்படின்னா, நம்ம வீட்டாரே என்னெல்லாம் பேசுவாங்க? ஆமா, அவனுக்கு என்ன கவர்மெண்ட் ஜாபு, அவனுக்கு என்ன கை நிறைய சம்பாத்தியம் வாங்குறான், அவளுக்கு என்ன அவன் நல்லா சம்பாத்தியம் வாங்குறா அப்படின்னு சொல்லி இப்படி தானே பேசுவாங்க எல்லாரும். ஸோ நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் எப்படி பேசும்போது 6 லட்சம் பேருக்கு மூப்பரா யோசுவாவை நிப்பாட்டி வைக்கும்போது எத்தனை வாய் என்னெல்லாம் பேசியிருக்கும். அவங்க கூட நடந்து வந்தவன் தான் இவன். எத்தனையோ பாடுகளை பார்த்திருப்பான், எத்தனையோ உபத்திரங்களை இவனும் கண்டிருப்பான். அவங்க மத்தியில நிற்கும் போது இவன் கொஞ்சம் பயப்படுறான்.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. பயப்படாத, எதுக்குமே பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். மோசே கூட இருந்தது போல உன்னோடையும் இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் இந்த நாளும் நம்ம கூட என்ன செய்யறாரு? நம்ம கூட இருக்கிறதுக்கு கர்த்தர் சித்தமா இருக்கிறாங்க. அதுக்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வாசிங்க 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம். இப்ப பாருங்க, முதல்ல இதுவரைக்கும் சொன்ன வார்த்தைலாம் எப்படி இருந்தது அப்படின்னா, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆனா இப்ப சொல்ற வார்த்தை மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான போர்ஷன். நம்ம அழகா ஆலயத்துக்கு வருவோம், வந்துட்டு நல்ல நிறைய செய்திகளை கேட்டு போயிருவோம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசே கற்பித்தபடி எல்லாம் கேட்டுட்டு போன்னு சொல்லல, கவனிச்சுட்டு போன்னு சொல்லல. என்ன சொல்றாரு இங்க? செய்ய கவனமா இருக்க மாத்திரம். நம்ம என்ன செய்யணுமா? அதன்படி செய்யணுமா? கர்த்தருடைய வார்த்தைய கேட்டுக்கிட்டே இருந்தா மாத்திரம் போதாது, அதன்படி நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். நீ செய்யி கண்டிப்பா. அப்படி செய்யறதுக்கு நீ என்ன பண்ணணுமா? மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. வாசிங்க. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பையாக. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் புத்திமானா அறிவுள்ளவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்ம போற இடம் எல்லாம் அறிவுள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசணுமா? செய்யணுமா? செய்யணும். செய்யும் போது மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்வாங்க? நம்மள புத்திமானா நடக்கிறதுக்கு அறிவை தருவாங்க. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் நம்ம வாயை விட்டு என்ன செய்யக்கூடாதான்? பிரியக்கூடாதான். நம்ம வாயில இன்னைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்குதா? இல்ல வந்து தீங்குள்ள வார்த்தைகள் இருக்குதா? அல்ல சினிமா பாட்டு இருக்குதா? இல்ல சினிமா டயலாக்ஸ் இருக்குதா? அல்ல என்னது இருக்குது நம்ம வாயில இன்னைக்கு? யோசிச்சு பார்க்கலாம். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாங்க? இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எதை தியானித்து கொண்டிருக்கணுமா? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் நம்ம என்ன செய்யணுமா? தியானித்து கொண்டிருக்கணுமா? நம்ம இரவும் பகலும் என்ன செய்யறோம்? நமக்கு இருக்கிற பிரச்சனை நினைச்சு 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 புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறோம்? புலம்பிக் கொண்டு இருக்கிற மனுஷனா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்றாங்க? இரவும் பகலும் என்ன செய்ய, இந்த வார்த்தைகளை நீ தியானிச்சுக்கிட்டே இரு. நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நம்ம வழி வாய்க்காம இருக்குதா? நம்ம போற இடங்கள்லாம் தடங்கள் வருதா? நம்ம செய்யற காரியம் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதா? அப்ப நம்ம என்ன செய்யலன்னு அர்த்தம்? இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கல. தியானிக்கும் போது கர்த்தர் என்ன செய்றாங்க? உன் வழியை வாய்க்க பண்ணுவார். வாசிங்க. அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஐயோ எனக்கு இந்த காரியத்துல ஞானம் இல்லையே, ஐயோ எனக்கு இந்த காரியத்துல அறிவில்லை, நம்ம எத்தனோ நேரம் புலம்புவோம். ஆனா என்ன செய்யணுமா? அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாங்க? நமக்கு புத்தியை தந்தருளுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலிருந்து ஞானமும் புத்தியும் வரும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது, அப்படித்தானே? அப்ப அவருதான் எல்லாம், எல்லாமே அவருதான். ஹல்லேலூயா. 9வது வசனம் வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணுமா? பலன் கொண்டு திடமனதாய் இருக்கணும். பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், வியாதி வரலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாங்க? பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூடயும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 3 நேரம் திரும்ப 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 சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டா காது கேட்காது, நமக்கு ஒரு வாட்டி சொன்னா காது கேட்காது. அதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு,
பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ பலங்கொண்டு திடமனதாயிருன்றாரு. இன்னைக்கு வந்து என்ன செய்யணும் நம்ம? யார் எவ்வளோ பெரிய வார்த்தைகள் மனமடிவா பேசணும், நம்ம என்ன பண்ணணும்? பலன் கொண்டு திடமனதாக இருக்கணும். அதற்கு முன்பாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்கணுமா? செய்யணுமா? செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும்போது, அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது, கர்த்தர் மிகப்பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்வாங்க? நிச்சயமாக செய்வாங்க. நம்ம போற காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லா விஷயத்திலும் புத்திமானா நடந்து கொள்ளுவோம். எல்லா விஷயத்திலும் கர்த்தர் ஞானத்த நமக்கு என்ன செய்வாங்க? தருவாங்க. எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு வாய்க்கும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாகுவார். எப்போ? அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும்போது. வார்த்தையின்படி செய்யும்போது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த போதகர்களுக்கு சொல்ற வார்த்தை எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? அவங்க சொல்ற வார்த்தை எல்லாம் கேளுங்க. ஆனா அவங்க செய்யற காரியத்த நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் எதிலிருந்து சொல்லுவாங்க? வேதத்திலிருந்து சொல்லுவாங்க. ஆனா அவங்க செய்யற காரியங்கள என்ன செய்வாங்க? கர்த்தருக்கு விரோதமா செய்வாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அத நீங்க செய்யுங்க. நான் என்ன சொல்றேனோ அத நீ செய். மோசே உனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கானோ அத நீ என்ன செய்? செய். நீ செய்யும்போது எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன்னை விட்டு விலகவும் மாட்டாரு, உன்னை கைவிடவும் மாட்டாரு. எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்கு புத்தியை தந்து உன்னை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.